Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ட்ரெடிஷனலான ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். டிஷ்க்கு தேவையான ingredients என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients ராகி ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 2:1 ரேஷியோ. 2 கப் ராகி போட்டோம்னா அதில் அதே கப்பில் 1 கப் வந்து இட்லி அரிசி போடணும். ரெண்டாவது கப்பு 3 கப் ராகி போட்டிருக்கேன். 1.5 கப்பு இட்லி அரிசி போடுறேன். 1 கப்பு 1/2 கப்பு ரேஷியோ வந்து 2:1. 2 கப் ராகிக்கு 1 கப் இட்லி அரிசி போடணும். நான் 3 கப் ராகி போட்டிருக்கனால 1.5 கப் இட்லி அரிசி போட்டிருக்கேன். 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜவ்வரிசி. இதெல்லாம் வந்து நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வந்து ஊற வச்சிடணும். நல்லா ஊறினா தான் ராகி வந்து நல்லா மசியும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம். ஆக்சுவலாக இப்போ அது வந்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு அந்த ராகியிலேருந்து தூசியெல்லாம் நம்ம கழுவும் போதே அப்படியே தண்ணியில் வந்துருச்சு. இப்போ அது வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா நல்லா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இதை நான் வந்து நல்லா கழுவிட்டே நான் வந்து ஊற வச்சுட்டனால இந்த தண்ணியிலே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போது கிரைண்டரில் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி போட்டுக்கிறேன். நான் வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி கொஞ்சமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். உளுந்து நான் சொன்ன அளவு வந்து ஆக்சுவலாக 2 டம்ளர் ராகிக்கு 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு தான் 1/2 டம்ளர் உளுந்து போடணும். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ 3 டம்ளர் ராகி போட்டிருக்கேன். என்னோடய உளுந்து நல்லா பொங்குது அப்படிங்கிறனால நான் வந்து 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். நீங்கள் போடுற ராகிக்கு தகுந்த மாதிரி உங்கள் உளுந்து எப்படி பொங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரையட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது மாவு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா நைஸாகிருச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அரைச்சிடலாம். நல்லா கலந்துரும் உப்பு இதிலையே. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு மாவு, உப்பும் போட்டு கலக்கியாச்சு. இப்போ நான் மாவு தோண்டிடுறேன். மாவு வந்து இப்போ நல்லா நைஸாக மசிஞ்சிருச்சு. நம்ம கிரைண்டரில் உப்பும் போட்டு கலக்கி நான் தோண்டி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் ஓவர் நைட் விட போகிறேன் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு. அது கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அது ஃபெர்மெண்ட் ஆகி புளிச்சு மேலே வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இது வந்து ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ புளிச்சதுக்கப்புறம் காலையில் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக மாவு நல்லா பொங்கி இருக்குது. இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா ரோல் பால் ஆகிட்டுருக்கு. இப்போ இட்லி ஊற்றிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து மாவு ராகி மாவு வாங்கி கலக்கி செய்யறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது வந்து இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். மூடி வச்சிடலாம். இட்லி வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டவே இல்லை, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தண்ணி தொளிச்சு எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து என்னென்ன சத்துக்கள், நிறைய சத்துக்கள் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஆக்சுவலாக திருப்பி வந்து நம்ம மில்லட்ஸ் அவேர் ஆகிட்டு வர்றோம். அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். இப்போ ஆக்சுவலாக அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி உள்ள அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மிளகா சட்னி அண்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட தக்காளி சட்னி, மிளகா சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மிளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே மாதிரி ராகி மாவில் எப்படி ராகி ரொட்டி செய்கிறது, அதுவும் ஹெல்த்தியான டிஷ் தான். அதுவும்
நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ரெட் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.